ஆறுதலின் வார்த்தைகள். யோபுவை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தனக்கு உள்ளவைகள் அனைத்தையுமே அவன் இழந்தாலும் அவன் உடம்ப பார்த்தா மற்றவங்க எல்லாம் அருவருப்பு படுற அளவுக்கு அவனுக்கு நோய் இருந்தாலும் அவனை சுத்தி இருந்த மனைவி நண்பர்கள்லாம் கடவுளை தூசிச்சு உயிரை விடும் அப்படின்னு சொல்லியும் யோபு கடவுளை தூசிக்கவே இல்லை. இந்த இடத்துல கண்டிப்பா யோபுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவியும் நண்பர்களும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் யோபுவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசினாங்க. யோபு கூட ஒரு இடத்துல அழகாக ஒன்று சொல்லியிருப்பாரு, நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். அப்போ அந்த சூழ்நிலையில் யோபுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் யோபுக்கு ஆறுதல் சொல்ல அங்கே யாரும் இல்லை. அந்த சூழ்நிலையிலையும் யோபு கடவுளை தூசிக்கவும் இல்லை. இதெல்லாம் பார்த்த தேவன் யோபுவை ரெட்டத்தனையா ஆசீர்வதிச்சார். அவன் இழந்தது எல்லாத்தையுமே அவனுக்கு திருப்ப தந்தாரு. நம்மளும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் கடக்கும் போது நம்ம கிட்ட வந்து யாராவது ஆறுதலா பேச மாட்டாங்களா அப்படின்னு நம்ம உள்ள ரொம்ப ஏங்கும். அப்படி நம்ம கிட்ட பேச வரவங்க உண்மையான கருசனையினாலதான் நம்ம கிட்ட பேச வராங்களா இல்லை நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போறாங்களா அப்படின்னு அவங்க பேசிட்டு போன பிறகுதான் நம்மளுக்கே அது புரியும். அன்னைக்கு யோபுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாத போதும் அவன் கடவுளை இருக்க பிடிச்சனாலதான் அவனோட சிறையிருப்பு அங்க மாறுச்சு. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் ஆறுதலுக்காக மற்றவங்களை தேடி போகவே கூடாது. சூழ்நிலைகள் எதுவுமே நம்மளுக்கு சாதகமா இல்லை, ஆறுதல் சொல்ல எந்த மனுஷனும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இருந்தா கூட கடவுளை மட்டும் பற்றி பிடிச்சுக்கிட்டா போதும். கடவுளை மட்டும் நம்ம பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா அவரை மாதிரி ஆறுதல் செய்யவும் அவரை மாதிரி நம்மளை தேற்றவும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர் நம்மளுக்கு ஆறுதல் அளித்து நம்ம சிறையிருப்பையும் மாற்றி நம்மளையும் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார்.